அப்புறம் சொல்லுவாங்க, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னுவாங்க. அம்மா வீட்டுல போயிட்டா போயிட்டா புருஷன் போய் தான் கூட்டிட்டு வரணும். இன்னமும் சிலர் இதை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பட் நான் வேதத்துல என்னத்த படிச்சேனாக்கா, இதை யோசிக்கும் போது எனக்கு வந்த காரியம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 22வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனில எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஒரு விலா எலும்பு எடுத்து அதை மனுஷியா உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் சொல்லப்படுகிறது. சோ ஒரு விலா எலும்புல இருந்து கொண்டு வந்த ஒரு மனுஷிய நீங்க உடைக்க முடியுமா? வளைக்க முடியுமா? இல்ல, முடியாது. சோ அதை ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. உடைக்கணும், அதை ஒரு பெண்ணை வந்து உடைக்கணும், ஒரு பெண்ணை வந்து நீங்க முறிக்கணும், ஒரு பெண்ணை வந்து ரெண்டு ஆக்கிடணும், நீங்க நினைக்கவே முடியாது, அதை யோசிக்கவே முடியாது. அவர் வெள்ளா எலும்பு எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா? வெள்ளா எலும்புல இருந்து ஒரு மனுஷனுடைய வெள்ளா எலும்புல இருந்து கொண்டு வந்து ஒரு மனுஷிய கொடுத்தாருன்னு போட்டிருக்குது. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பு என் மாம்சத்திலும் மாம்சமா இருக்கிறார், இவள் மனுஷிலும் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். இந்த வசனம் பல இடங்களில இருக்குது வேதத்துல. தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவா சொல்ல விரும்புறேன். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, இப்ப நம்ம காலத்துல எப்படி யூஸ் பண்றாங்கனாக்கா, பெண்ணு தான் தகப்பனையும் தாயும் விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இது ஆணுக்கு தான் சொல்லப்படுகிறது. நீங்க ஆணுக்கு சொல்லப்பட்டு புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு சென்றிருப்பான். சோ நீங்க வந்து நீங்க கணவன் மனைவியா வாழுங்க. எப்பவுமே நான் அதை சொல்றது, நிறைய நான் இதை பத்தி பேசி போட்டிருக்கிறேன் இந்த சேனல்ல. அதனால நீங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, குடும்பமா குழப்பமா இந்த டாபிக்ல நான் பேசி போட்டிருப்பேன். அது இன்னும் தெளிவாக இருக்கும். பட் இந்த நாட்களில முக்கியமா யார் யாரெல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் நீங்க உண்மையாகவே நான் ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி ஆண்டவருக்காக வாழணும்னு என்று நினைக்கிறீங்களோ, அந்த ஆண்டவர் அந்த ஜபம் அதெல்லாம் காணாமல் போயிடுது. லைஃபை என்ஜாய் பண்ணோன்றதுல இறங்கிடுவாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா சிலர்லாம் ஒரு ஆண்டோடைய சித்தம் இல்லாம இறங்கி அவங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு சமாதானமும் இருக்காது, வழிநடத்தலும் இருக்காது. அது மனசுக்குள்ள குத்துனா கூட அதை காட்டிக்காத மாதிரி ஆண்டோடைய சித்தமா மாத்திக்கணும்னு பார்ப்பாங்க. இல்ல, கண்டிப்பா இல்ல. ஆண்டோடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற